வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ஏஆர் முருகதாஸ் மீது இயக்குனர் பிரியதர்ஷன் தாக்கு. முத்த காட்சியில் நடிக்க வெட்கமாக இருக்கிறது. காஜல் அகர்வால் பேட்டி. விஷாலுக்கு ஓட்டு போட்டது ஏன்? கே பாக்யராஜ் விளக்கம். இனி விரிவான செய்திகள். 64வது தேசிய திரைப்பட விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டன. தேர்வுக்குழு தலைவரான பிரியதர்ஷன் தனது நண்பர்களான அக்ஷய்குமார், மோகன்லால் ஆகிய இருவருக்கும் விருது தந்துவிட்டதாகவும், தங்கல் படத்தில் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்திய ஆமீர் கானுக்கு விருது வழங்கப்படாதது பாரபட்சம் என்றும் பிரியதர்ஷன் மீது விமர்சனங்கள் எழுந்தன. இயக்குனர் ஏஆர் முருகதாசும் அது குறித்து கடுமையாக விமர்சனங்களை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள பிரியதர்ஷன், ஆமீர் கானுக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு தாரே ஜமீன் பர் படத்துக்கு தேசிய விருது வழங்கிய போது அதை அவர் பெற மறுத்துவிட்டார். மீண்டும் அவருக்கு விருது அறிவிக்கப்பட்டால் அதையும் அவர் ஏற்க மறுப்பார் என்பதனால் விருது வீணாவதை விட சிறப்பான நடிப்பை வெளியிட்டிருக்கும் வேறு நடிகருக்கு வழங்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. இயக்குனர் முருகதாஸ் விருது பெற்ற படங்கள் ஒன்றை கூட பார்த்திருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தேசிய விருது தேர்வை விமர்சிக்கலாம் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பிரியதர்ஷன். சினிமாவில் முத்த காட்சிகளில் நடிப்பதற்கு நடிகைகள் தயங்கிய காலம் இருந்தது. ஆனால் இப்போது முத்த காட்சிகளும் மிக நெருக்கமான காதல் காட்சிகளும் படங்களில் சர்வசாதாரணமாக இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. நடிகைகளும் முத்த காட்சிகளில் நடிப்பதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பதில்லை. படப்பிடிப்பு நடக்கும் இடத்தை சுற்றிலும் லைட்மேன் முதற்கொண்டு தொழில்நுட்ப கலைஞர்கள் பலர் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த கூட்டத்தினர் மத்தியில் கதாநாயகனை கட்டிப்பிடிக்க வேண்டும், அவருடன் முத்தமிட வேண்டும். இந்த காட்சிகளில் நடிப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கும். அது போன்ற காட்சிகளில் நடிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒவ்வொரு முறையும் இது போன்ற காட்சிகளில் நடிப்பதற்கு நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்கிறார் காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் சினிமாவில் அறிமுகமாகி 10 வருடங்கள் தாண்டிவிட்டன. அனைத்து முன்னணி கதாநாயகர்களுடனும் நடித்துள்ள இவர் இனிமேல் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதையம்சம் உள்ள படங்களில் மட்டும் நடிக்க முடிவு செய்துள்ளாராம். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு விஷால் தலைமையில் புதிய அணி வந்துள்ளது. உங்களை எல்லாம் பிடித்து ஓட்டு போட்டதாக நினைக்க வேண்டாம். நிறைய பிரச்சனைகள் உள்ளது. நீங்களாவது சரி செய்வீர்கள் என்றுதான் ஓட்டு போட்டுள்ளோம் என்று விஷால் அணிக்கு ஓட்டு போட்டதை பற்றி குறிப்பிட்டுள்ளார் கே பாக்யராஜ். திரையரங்கு உரிமையாளர்களும் சிறு படங்களுக்கு திரையரங்குகள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். ஆனால் திரையரங்கு உரிமையாளர்கள் சிறு பட்ஜெட் படங்களுக்கு காலை காட்சிகளை மட்டுமே ஒதுக்குகிறார்கள். சிறு பட்ஜெட் படங்களுக்கு மாலை காட்சிகள் ஒதுக்கினால் மட்டுமே கூட்டம் வரும். அதே போல எந்த ஒரு கதைக்களத்தில் படம் எடுத்தாலும் கதை நன்றாக இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக வெற்றியடையும் என்கிறார் கே பாக்யராஜ். ராஜமௌலி இயக்கிய பாகுபலி 2 பாகங்களில் நடித்த போது அனுஷ்காவின் நட்பை சம்பாதித்த நடிகை தமன்னா இப்போது வாலு பட இயக்குனர் விஜய் சந்தர் இயக்கத்தில் விக்ரமுடன் நடித்து வரும் ஸ்கெட்ச் படத்தில் ஒரு புதிய தோழியை பெற்றிருக்கிறார். கங்காரு, வந்தாமலை போன்ற படங்களில் கதாநாயகியாக நடித்த ஸ்ரீ பிரியங்கா ஸ்கெட்ச் படத்தில் 2வது நாயகியாக நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு பாண்டிச்சேரியில் நடைபெற்று வருகிறது. படத்தில் தமன்னாவின் தோழியாக நடித்து வரும் பிரியங்கா நிஜத்திலும் அவரது தோழியாக இருக்கிறார். தொடர்ந்து 5 நாட்களாக படப்பிடிப்பில் இருந்து வரும் இருவரும் நெருங்கி பழகி நட்பு வளர்த்திருக்கிறார்கள். படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் நிறைய கதை பேசியிருக்கிறார்கள். படப்பிடிப்பு முடிந்தாலும் எங்களது நட்பு தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார் தமன்னா. அருந்ததி படத்தில் வீரமங்கையாக நடித்த நடிகை அனுஷ்கா, ராணி ருத்ரமாதேவி, பாகுபலி போன்ற சரித்திர படங்களில் அதிரடியான ராணி வேடங்களிலும் நடித்தார். வேதம் படத்தில் அவர் விலை மாதுவாக நடித்த போது அந்த மாதிரியான வேடத்தில் நடித்தால் உன் இமேஜ் போய்விடும் என்று சிலர் அவரை எச்சரித்தார்களாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த பாத்திரத்தில் நடித்தேன் என்கிறார் அனுஷ்கா. என்னை பொறுத்தவரை நல்ல கதாபாத்திரம், கெட்ட கதாபாத்திரம் என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது. நான் ஏற்கின்ற பாத்திரத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று மட்டும்தான் பார்ப்பது என் வழக்கம். அப்படித்தான் இதுவரை நடித்து வருகிறேன். இனிமேலும் அப்படித்தான் நடிப்பேன் என்று சொல்லும் நடிகை அனுஷ்கா, வானம் படத்தில் நடித்த விலைமாது வேடம் கூட எனக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது என்கிறார்.
வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தை தொடர்ந்து கதாநாயகன் படத்தையும் தயாரித்து நடித்து வரும் நடிகர் விஷ்ணு விஷால் அடுத்து செல்லா இயக்கத்தில் ஒரு படத்தை தயாரித்து நடிக்க இருக்கிறார். இவருடைய 3வது தயாரிப்பாக உருவாகும் இந்த படத்தில் கதாநாயகியாக ரெஜினா நடிக்கிறார். இவர் கேடி பில்லா கிலாடி ரங்கா படத்தில் சிவகார்த்திகேயன் ஜோடியாக நடித்தவர். அதே போல சிவகார்த்திகேயன் ஜோடியாக மெரினா படத்தில் நடித்த ஓவியா இன்னொரு நாயகியாக இந்த படத்தில் நடிக்க இருக்கிறார். சிவகார்த்திகேயன் நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் இடம்பெறும் சிலுக்குவார்பட்டி சிங்கம் என்கிற வசனத்தை இந்த படத்திற்கு பெயராக வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறார் விஷ்ணு விஷால். இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அமர்கலம், ஜெமினி, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப், காதல் மன்னன் என்று ஏராளமான தமிழ் படங்களுக்கு இசையமைத்தவர் இசையமைப்பாளர் பரத்வாஜ். கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் பல படங்களுக்கு இசையமைத்திருக்கும் இவர் இப்போது 3 படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். திரைப்படங்களுக்கு பிஸியாக இசையமைத்துக் கொண்டிருந்த பரத்வாஜ் 1330 திருக்குறள்களுக்கு இசையமைக்கும் பணியில் ஈடுபட்டதால் திரைப்படங்களுக்கு இசையமைப்பதை குறைத்துக் கொண்டார். தமிழ் மட்டுமின்றி பிரெஞ்சு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் திருக்குறள்களுக்கு இசையமைத்த அவர் அதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பாடகர்களை பாட வைத்திருக்கிறார். 4 வருடங்களுக்கும் மேலாக திருக்குறளுக்கான இசையில் ஈடுபட்டவர் இப்போது மீண்டும் திரைப்படங்களுக்கு இசையமைப்பதில் கவனம் செலுத்தி வருவதோடு மேடை இசை நிகழ்ச்சிகளிலும் அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளார். ஞாபகங்கள், இளைஞன், ஸ்ட்ராபெரி, நயப்புடை ஆகிய படங்களில் கதாநாயகனாக நடித்த பாடலாசிரியர் பா. விஜய் ஸ்ட்ராபெரி படத்தை தானே இயக்கியிருந்தார். இப்போது அவர் ஆருத்ரா என்கிற படத்தில் நடித்து வருகிறார். குப்பத்து இளைஞனாக இந்த படத்தில் நடிக்கும் அவர் பழிவாங்கும் வேடத்தில் நடிக்கிறாராம். கிளைமாக்ஸ் வரை அவர் பழிவாங்கும் விஷயங்கள் சஸ்பென்ஸ் ஆகவே இருக்குமாம். இந்த படத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் நடிக்கும் பா. விஜய் இந்த ஆருத்ரா படம் தன்னை திரும்பி பார்க்க வைக்கும் படமாக இருக்கும் என்கிறார். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்திற்கு பிறகு ஜெயராம் மகன் காளிதாஸ், மேகா ஆகாஷ் நடித்த ஒரு பக்க கதை படத்தை இயக்கி இருக்கும் இயக்குனர் பாலாஜி தரணிதரன் இப்போது ஒரு புதிய படத்தை துவங்கி இருக்கிறார். விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்திற்கு சீதக்காதி என்று பெயர் வைத்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் கவிஞர் சீதக்காதி. அவரது பெயரை கொண்டு உருவாகும் இந்த படம் வித்தியாசமான கதைக்களத்தில் உருவாக இருக்கிறதாம். விரைவில் படப்பிடிப்பு துவங்க இருக்கும் இந்த படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர் நடிகைகள் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறதாம். நான் கூச்ச சுபாவம் உள்ளவன், அதனால் நடிகனாவேன் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை என்று சொல்லும் நடிகர் ராஜ்கிரண் இப்போது பவர் பாண்டி படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இந்த படத்தில் ஜீன்ஸ், லெதர் ஜாக்கெட் போட்டு புல்லட் ஓட்டி நடித்தது மறக்க முடியாத அனுபவம் என்கிறார் அவர். எத்தனையோ படங்களில் அழுத்தமான வேடங்களில் தைரியமாக நடித்த நான் இந்த படத்தில் ரேவதியுடன் நடித்த போது பதட்டமானேன். அவருடன் நடிப்பது பெரும் சவாலாக இருந்தது. அவர் ஒரு நடிப்பு ராட்சசி என்கிறார் ராஜ்கிரண். அவருக்கு கௌரவ தோற்றம் என்றாலும் அவரின் நடிப்பு வேற லெவல். அவருடன் சேர்ந்து நடிக்கும் போது எனக்குள் பதட்டம் வந்ததை என்னால் தவிர்க்க முடியவில்லை என்கிறார் ராஜ்கிரண். தமிழ் படங்களில் தமிழர்களின் கலாச்சாரம் இதுவரை 10 விழுக்காடு பிரதிபலித்திருந்தால் அது பெரிய விஷயம். சிவாஜி நடித்த பழனி படம் தான் வட்டார வழக்கு பேசிய முதல் தமிழ் படம். பாரதி ராஜாவின் வருகைக்கு பின் கிராமத்து மனிதர்களின் மனோபாவம், அவர்களின் குணாதிசயம் படங்களில் இருந்தது. இப்போது 10 கோடிக்கு மேல் படத்திற்கு செலவு செய்தால் தெலுங்கு மொழியிலும் அதை ஓட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதுவே 20 கோடி என்றால் ஹிந்திக்கும் செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் போட்ட பணத்தை எடுக்க முடியும். அதனால் சின்ன படங்களில் மட்டும்தான் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கதைகளை தர முடியும் என்கிறார் இயக்குனர் கரு பழனியப்பன். அடுத்து 2 படங்களை இயக்க இருக்கும் அவர் அரசியலில் ஈடுபடும் எண்ணத்திலும் இருப்பதாக தெரிகிறது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். கோடி மோடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். பானுமதியினுடைய பெயரை எம்ஜிஆர் சொன்னவுடனே சின்னப்ப தேவர் அதிர்ச்சி அடைந்தார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம்
அன்று திருமாவளையிலே பானுமதி இருந்த நிலைமை. அவ்வளவு எளிதிலே யாரும் அணுக முடியாதவராக அவர் இருந்தார். பல பெரிய பட நிறுவனங்கள் அவர் ஒப்பந்தம் செய்ய போனால் கூட 1000 கேள்விகள் கேட்டு அதற்கு பிறகுதான் அந்த படத்தை நடிக்க ஒப்புக்கொள்வார். அவர் தன் மனதிலே இருந்த சந்தேகத்தை வெளிப்படையாக எம்ஜிஆரிடமே கேட்டார் தேவர். படத்தை தயாரிக்கிற நானும் புதுசு, படத்தை டைரக்ட் பண்ணுற என் தம்பி திரும்பவும் புதுசு, அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் நடிக்க அந்த அம்மா ஒத்துக்குவாங்களா என்று தேவர் எம்ஜிஆர்கிட்ட கேட்டவுடனே, அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்ன கவலை, நானே அந்த அம்மா கிட்ட உங்களை அழைச்சிட்டு போய் உங்களுக்கு காட்சிட்டு வாங்கி தரேன் போதுமா என்று சொன்ன எம்ஜிஆர் சொன்னதோடு நிற்காமல் தேவரை அழைத்து கொண்டு பானுமதியிடம் சென்றார். இவர் என்னுடைய உயிர் நண்பர், பேர் சின்னப்பா தேவர். என்னை கதாநாயகனை வச்சு ஒரு படம் எடுக்கிறார், அதில் நீங்கள் நடிக்கணும்னு கேட்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறார் என்று எம்ஜிஆர் சொன்ன உடனே அதுக்கு என்ன நடித்தா போச்சு என்று ஒரே வரியிலே பதில் சொல்லி முடித்து விட்டார் பானுமதி. பத்மினி இப்படி தான் முதல்ல படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டு விட்டு பிறகு கோயம்புத்தூரிலே படப்பிடிப்பு என்றதும் அந்த படத்திலிருந்து பின்வாங்கினார் என்பதால் முதல்லையே பானுமதி கிட்ட கோயம்புத்தூரில் தான் இந்த படத்துடைய படப்பிடிப்பு என்பதை தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று விரும்பிய தேவர் மொத்த படப்பிடிப்பும் கோயம்புத்தூரில் தான் என்று பானுமதியிடம் சொன்னார். தேவர் இப்படி சொன்ன உடனே பானுமதி சின்னப்ப தேவருக்கு எந்த பதிலையும் நேரடியாக சொல்லவில்லை. என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன், பட்சிராஜாவோட மலைக்கல்லன் படத்துக்கு நம்ம கோயம்புத்தூரில் தானே போய் நடித்தோம் என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டார். அதோடு நில்லாமல் உங்கள் படத்துக்காக எம்ஜிஆரே கோயம்புத்தூர் வரும்போது நான் வரமாட்டேன்னு சொல்லணும் என்று சொல்லி தேவர் மனதிலே நிம்மதியை ஏற்படுத்தினார். பின்னாளிலே எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த தாய்மகளுக்கு கட்டிய தாலி, சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த மகாகவி காளிதாஸ் போன்ற திரைப்படங்களை எடுத்த ஒளிப்பதிவாளரான ஆர் சந்திரன் அப்போது சின்னப்ப தேவருக்கு உற்ற நண்பராக இருந்தார். உன்னுடைய படத்துக்கு எம்ஜிஆர், பானுமதி, டிஎஸ் பாலையா, கண்ணாம்பானு எல்லாம் பெரிய பெரிய நட்சத்திரங்களை ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாரும் கோயம்புத்தூருக்கு வந்து தங்கி படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுன்னா எவ்வளோ செலவானு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? இவங்க எல்லாருக்கும் செலவு பண்ணது போக இந்த படத்தில் உனக்கு என்ன காசு மிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த தாய்க்கு பிந்தாரம் படத்துடைய மொத்த படப்பிடிப்பையும் மெட்ராஸில் நடத்தினாதான் உனக்கு 4 காசு மிஞ்சும் என்று சொன்ன ஆர் சந்திரன், நீ என் கூட மெட்ராஸ் வா, உனக்கு வாகினி ஸ்டுடியோ அதிபரான நாகிரெட்டியார் அவர்களை நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்றார். அவர் சொன்னதை கேட்டு கையில் 10,000 ரூபாயுடன் மெட்ராஸுக்கு புறப்பட்டார் சின்னப்ப தேவர். ஆர் சந்திரனால் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்ட சின்னப்ப தேவருடைய எளிமையும் பகட்டில்லாத பேச்சும் நாகிரெட்டியாரை பெரிதும் கவர்ந்தன. இருவருமே கிராமத்திலிருந்து வந்தவர்கள் என்பது கூட அந்த ஈர்ப்புக்கு காரணமாக இருந்திருக்கலாம். வாகினி ஸ்டுடியோவிலே தேவர் படப்பிடிப்புகளை நடத்தி கொள்ள எல்லா ஒத்துழைப்பையும் தருவதாக சொன்னார் நாகிரெட்டியார். அதைத் தொடர்ந்து 1955ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி அன்று தேவர் பிலிம்ஸுடைய முதல் படமான தாய்க்கு பிந்தாரம் படத்திற்கு வாகினி ஸ்டுடியோவிலே பூஜை போடப்பட்டது. நாகிரெட்டியார் தனது ராசியான கரங்களால் கேமராவை முடுக்கி தாய்க்கு பிந்தாரம் படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார். அதற்கு பின்னாலே தேவர் மறைகின்ற வரையிலே தேவர் பிலிம்ஸுடைய எல்லா தயாரிப்புகளையும் தொடங்கி வைத்தவர் நாகிரெட்டியார் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்க்கு பிந்தாரம் படத்தினுடைய தொடக்க விழாவிலே தான் எம்ஜிஆரை முதலாக சந்தித்தார் நாகிரெட்டியார். அதற்கு பின்னாலே பல ஆண்டுகள் அவர்களது நட்பு நீடித்தது. இந்த தாய்க்கு பிந்தாரம் படத்தில் தானும் எம்ஜிஆரும் மோதுகின்ற கம்பு சண்டை காட்சி ஒன்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினார் தேவர். அதை எம்ஜிஆரிடம் அவர் தெரிவித்த போது எம்ஜிஆர் அந்த காட்சியிலே நடிப்பதற்கு ஒரு நிபந்தனையை விதித்தார். மர்மயோகை திரைப்படத்தில் நீங்களும் நானும் மோதின மாதிரி இந்த படத்திலேயே நாம் நிஜமாக மோதுவோம். எனக்கு பதிலாக நடிப்பதற்கு டூப் நடிகர்களாக நீங்கள் போடக்கூடாது. அதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் நான் அந்த சண்டை காட்சியை நடிக்க சம்மதிக்கிறேன் என்றார் எம்ஜிஆர். சின்னப்ப தேவர் உற்சாகமாக சம்மதித்தார். அதைத் தொடர்ந்து 1 வார காலம் சின்னப்ப தேவரும் எம்ஜிஆரும் தீவிரமான சிலம்ப பயிற்சியிலே ஈடுபட்டார்கள். எம்ஜிஆரும் தேவரும் நிஜமாகவே மோதப்போகிறார் என்று தெரிந்தவுடனே அந்த படப்பிடிப்பு நடைபெற்ற அன்று அந்த ஸ்டூடியோவிலே தாழ முடியாத அளவிற்கு கூட்டம் வந்தது. அன்று அந்த படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க வந்தவர்களிலே பலர் சினிமாவிலே பணியாற்றி கொண்டிருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள். அவர்கள் உற்சாகமாக விசிலடிக்க அந்த காட்சி படமாக்கப்பட்டது. அந்த காட்சி படமாக்கப்பட்ட உடனே குலேபகாவலி திரைப்படத்திலே எம்ஜிஆர் புலியோடு சண்டை போட்டது போல இந்த படத்திலும் ஒரு காட்சி இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினார் தேவர். தாய்க்கு பிந்தாரம் கிராமிய படம் என்பதால் ஜல்லிக்கட்டு காட்சி ஒன்றை படத்திலே இணைக்க முடிவு செய்த தேவர் எம்ஜிஆர் காளை அடக்குகின்ற மாதிரி ஒரு காட்சி அந்த படத்தில் இடம்பெற்றால் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அது வழிவகுக்கும் என்று நம்பினார். தனது எண்ணத்தை எம்ஜிஆரிடம் சொல்லிய போது உற்சாகமாக அதை வரவேற்றார் எம்ஜிஆர். நல்ல காளையாக பாருங்க, அந்த காட்சியை பார்க்கும்போது ரசிகர்கள் சீட்டினுடைய நுனிக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி சின்னப்ப தேவரை உற்சாகப்படுத்தினார் எம்ஜிஆர். ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு காட்சி தான் எம்ஜிஆர் தேவர் உறவுக்கிடையே ஒரு சிறு கீறலை ஏற்படுத்தப் போகிறது என்று அப்போது அவர்கள் இருவருக்குமே தெரியாது. அவர்கள் இருவருக்குமான உறவிலே அந்த கீறல் எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி
திங்கட்கிழமை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். இயக்குனர் ஷங்கருடன் என்னை ஒப்பிடுவது மகிழ்ச்சியாக இருந்தாலும் வெட்கமாகவும் இருக்கிறது என்கிறார் இயக்குனர் ராஜமௌலி. ராஜேஷ் எம் இயக்கும் 7வது படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார் சந்தானம். தமிழ் வசனங்களை ஆங்கிலத்தில் எழுதி வைத்துக் கொண்டு மனப்பாடம் செய்து நடிக்கிறாராம் நடிகை கேத்ரின் தெரசா. சதுரங்க வேட்டை படத்திற்கு பிறகு அதிமேதாவிகள் படம் எனக்கு நல்ல பெயரை பெற்று தரும் என்கிறார் நடிகை இஷாரா. ஆர்யா நடித்துள்ள கடம்பன் தெலுங்கில் கஜேந்திரடு என்கிற பெயரில் வெளியாக இருக்கிறது. கோர்ட்டு வழக்கு என்று பிரிந்திருந்த நடிகை ரம்பாவும் அவரது கணவரும் இப்போது ஒன்று சேர்ந்து கோயில்களுக்கு சென்று வருகின்றனர். வனமகன் படத்தில் நடித்திருக்கும் சாயிஷா சேகல் நடனத்தில் வல்லவர் என்கிறார் இயக்குனர் AL விஜய். கார்த்தியுடன் இணைந்து நடிக்க கதை கேட்டு வருகிறாராம் நடிகர் சூர்யா. 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் தெலுங்கில் நடிக்க சென்றிருக்கும் நடிகை குஷ்பு இது பள்ளிக்கு செல்லும் முதல் நாள் போல் இருக்கிறது என்கிறார். அரை மணி நேரம் ஓடும் ஒரு மலையாள ஆவண படத்தில் நடிகர் சீனிவாசனுக்கு மனைவியாக நடித்திருக்கிறார் நடிகை மீனா. அடுத்து வருவது ரகசியம். படம் ஓடினாதான் ஒரு பாட்டுக்கு ஆடினாலும் பேர் கிடைக்கும், இல்லனா சீண்ட கூட நாதி இல்லைன்னு புலம்பிட்டு இருக்காங்களாம் அந்த மங்களகரமான ராய் நடிகை. அடுத்து நடிக்கிற ஒரு படத்துல தொடை தெரியற மாதிரி நடிக்கணும்ன்றதுக்காக தொடைய அழகாக்குறதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களாம் அந்த நம்பர் நடிகை. தெரிஞ்சவங்க யார பார்த்தாலும் கட்டிப்பிடிச்சு வணக்கம் வைக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்களாம் அந்த உயரமான இஷ் நடிகை. 4 படம் நடிச்சு இன்னும் 4 கோடி கூட சம்பாதிக்கல, அதுக்குள்ள என்ன சொந்த ஊருக்கே இந்த இயக்குனர்கள்லாம் அனுப்பிட்டாங்களேன்னு புலம்பிட்டு வராராம் அந்த ஆனந்தமான கயல்விழி நடிகை. அடுத்து வருவது மறக்க முடியுமா. என்னங்க வேண்டாங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்ககிட்ட உருப்படியா இருக்கிறதா நான் நினைச்சிட்டு இருக்கிறதே உங்க மூளை ஒண்ணுதான், அதையும் கெடுத்துக்காதீங்க. வேண்டுதல்ங்கிற பேர்ல விபரீதம் ஆயிட போகுது. வேணா இந்த தேங்காவை தலையில தொட்டு தரையில உடைச்சிருச்சுமா. என்ன 2 பேரும் கடவுள் கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க? இதென்ன நேத்து வாங்கின கடனா? நேர்த்தி கடன். கடன்காரனை ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்த கூடாது. உனக்கு வேணா பயமா இருந்தா சொல்லு, நான் தலையை உடைச்சிடுறேன். சாரி, தேங்காயை உடைச்சிடுறேன். ஓம் முருகா. ஐயோ, என்னால இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாது. நீ ஆரம்பி. ஐயோ, கடவுளே. ஐயோ, காலி ஆயிடுச்சா? அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் இயக்குனரும் நடிகருமான ராஜகுமாரன். பெயர் ராஜகுமாரன், இயற்பெயர் ராஜகுமாரசாமி. பிறந்த நாள் ஏப்ரல் 4. பிறந்த இடம் அந்தியூர். தந்தை குமரன், தாய் ஐயம்மாள், மனைவி தேவயானி, மகள்கள் இனியா, பிரியங்கா. இயக்குனராக அறிமுகம் நீ வருவாய் என, தயாரிப்பாளர் RB சௌத்ரி. நடிகராக அறிமுகம் பூவே உனக்காக, இயக்குனர் விக்ரமன். நடித்த படங்கள் 5, இயக்கிய படங்கள் 5, பாடிய படம் 1. விருது தமிழக அரசின் சிறந்த கதையாசிரியருக்கான விருது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.